கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு வார்த்தை என்ன பேசுன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். வாங்க வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். சங்கீதம் 118 8. மனுஷர்களை நம்பவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருக்கிறதுனால ஆமென். யாரெல்லாம் சிந்த விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, அநேக பேர்களை நீ பார்த்தா ஏமாந்து போய் கொண்டிருக்கலப்பா. மனுஷர்கள் மேலே வைத்திருக்கிற நம்பி பார்த்தா ஒரு விஷயத்தை சொல்லி பார்த்தா அவங்க யார் இடத்துல பார்த்தா பகிர்ந்து சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவங்கள முழுசாக அவங்களே நம்பிக்கொண்டு இருந்தல்ல. இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஏமாற்றிட்டாங்கல்ல. இன்னைக்கு நீ அவர்களை நம்பி பார்க்க என் மேல் பார்த்தா நீ நம்பிக்கொண்டு இருப்பா. நான் உன்னை பாதுகாத்து கொள்கிறேன். இந்த மனுஷர்களை நம்பாத, தேவனை நோக்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் பார்த்தா காணப்பட்டு கொண்டு இருக்காங்க. தேவன் நோக்கி போய் அமர்ந்துருங்க. நிச்சயமாக தேவன் உங்களை பார்த்தனா அணைத்து கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வாச்சோ. அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசனங்களையும் விசுவாசி கற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இருங்க. கத்தத்தமும் நம்ம கேட்ட வார்த்தைகளையும் சொல்லி வாசிப்பா. தேவ சமுதிரக்காரன் சொல்லும். God bless you.